Hello my dear English learners, welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhivanan sharing this video with you. This video is the second video under the heading Word Family. You know, word family is a simple, effective way of learning words in groups. Word family is also a way of making a very simple, effective dictionary. Making a dictionary of our own. நாமே நமக்கு தேவையான ஒரு எளிமையான சொல் அகராதி புத்தகத்தை நாம் தயாரிப்பதாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். In this video we are going to see word family, two word families, namely add and age. இந்த word family-னுடைய இந்த word family-ஐ கற்றுக்கொள்வதன் மூலம் our children will be able to improve their word power. இதை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய மாணவர்கள் சொல் ஆற்றலை தங்களுடைய சொல் ஆற்றலை அவர்கள் மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொள்ள வளர்த்து கொள்ள இந்த வேர்ட் ஃபேமிலி எக்ஸசைஸ் உதவும் என்று நம்புகிறேன். ப்ளீஸ் கம் லெட் அஸ் ஸ்டார்ட் டுடேஸ் ப்ராக்டிஸ். வேர்ட் ஃபேமிலி 2 ஆட். ஏடிடி ஆட் இது ஒரு வெர்பு. இதற்கு பாஸ்ட் டென்ஸ் இடி சேர்த்து கொள்ள வேண்டும். ஆட் ப்ளஸ் இடி ஆடட். இதனுடைய தமிழ் அர்த்தம் கூட்டுதல் அல்லது சேர்த்தல். இந்த ஆட் என்றால் இரண்டு எண்களை கூட்டுதல். ஓகே, இதனுடைய நவுன் ஃபார்ம் பாருங்க. இதனுடைய பெயர் சொல் அடிஷன். ஏடிடி ஐ அப்புறம் டிஐஓஎன். அடிஷன் என்பது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஆக இதனுடைய மீனிங் என்ன? கூட்டல் கணக்கு. அடிஷன் என்றால் கூட்டல் கணக்கு. கணிதத்தில் 4 வகையான கணித செயல்பாடுகளில் முதலாவதானது அடிஷன், கூட்டல் கணக்கு. இதற்கு இன்னொரு அர்த்தம் சேர்த்தல். அந்த ஆட் என்ற அந்த வெர்பினுடைய அர்த்தம் அடிஷனுக்கும் பொருந்தும். ஆக கூட்டல் கணக்கு என்ற ஒரு பெயர்ச்சொல், கூட்டுதல் என்ற அந்த வினையின் பெயர்ச்சொல், சேர்த்தல். ஓகே, நம்பர் 3 பாருங்க. அடிஷனல். அடிஷன் என்ற நவுனோட ஏஎல் என்ற ஒரு சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் என்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் சேர்க்கப்படும் 2 எழுத்து, 3 எழுத்து அல்லது 4 எழுத்து. அடிஷனல் இது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் என்றால் ஒரு பண்பு சொல். இதனுடைய தமிழ் மீனிங் கூடுதலான. பாருங்க, கூடுதலான. ஓகே, இதற்கெல்லாம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கீழே இருக்கு. அதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக இந்த சொற்களினுடைய அர்த்தம், அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பது புரியும். அடிஷனல் கூடுதலான. நம்பர் 4 பாருங்க. அடிட்டிவ். அடிட்டிவ் இது ஒரு புதிய சொல் என்று பல பேர் கருதலாம். ஆனால் இதுவும் ஆட் என்ற சொல்லில் இருந்து தான் தோன்றுகிறது. அடிட்டிவ் இது ஒரு நவுனு. இதனுடைய தமிழ் அர்த்தம் கூடுதலாக சேர்க்கப்படும் சமையல் பொருள். அடிட்டிவ் கூடுதலாக சேர்க்கப்படும் சமையல் பொருள். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. சென்டென்சஸ். நம்பர் 1 ஆட் என்ற வெர்புக்கு சென்டென்ஸ். we add numbers to make a total. நாம் எண்களை கூட்டுகிறோம் அல்லது சேர்க்கிறோம். எதற்கு? to make a total. ஒரு கூட்டல் தொகையை உருவாக்க. to makeனா உருவாக்க, a totalனா ஒரு கூட்டல் தொகையை. so we add numbers to make a total. நம்பர் 2 பாருங்க. அடிஷன்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். தி அடிஷன் ஆஃப் 4 and 4 is 8. 4 கூட்டல் 4 அதனுடைய கூட்டல் தொகை
8. The addition of 4 and 4 is 8. Number 3 பாருங்க, additional கூடுதலான. I used 2 additional papers in the exam. நான் எழுதிய தேர்வில் கூடுதலாக 2 தாள்கள் பயன்படுத்தினேன். அதாவது ஒரு எக்ஸாமில் ஆரம்பத்தில் ஒரு மெயின் ஷீட் ஒரு 8 பக்கம் அல்லது 10 பக்கம் உள்ள ஒரு புத்தகமாக தருவார்கள். அதை எழுதி முடித்த பிறகு 1-2 கூடுதலாக நமக்கு தாள்கள் தேவைப்பட்டால் நாம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். I used 2 additional papers in the exam. இதே போலவே மனிதர்கள், உதாரணமாக ஒரு குடும்பத்தில் இன்றைய தினம் ஒரு குழந்தை, புதிதாக ஒரு குழந்தை பிறந்தால் அதை நாம் என்னவென்று சொல்லுவோம்? அடிஷனல் மெம்பர், கூடுதலான ஒரு உறுப்பினர். அதே போல் ஒரு சங்கம், ஒரு குழு ஆகியவற்றில் கூடுதலாக நாம் யாரையாவது சேர்த்து கொண்டால் அவர்களை என்னவென்று சொல்லுவோம்? அடிஷனல் மெம்பர்ஸ். ஓகே, கூடுதல் உறுப்பினர்கள். நம்பர் 4 பாருங்க, அடிட்டிவ்ஸுக்கு எப்படி? we use additives to make ice cream. ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கு கூடுதலாக சில பொருட்கள் நாம் போடுவோம். அதாவது நமக்கு அது ரோஸ் கலரில் வேணுமா அல்லது எல்லோ கலரில் வேணுமா, இந்த மாதிரி கூடுதலாக ஐஸ்கிரீமில் சில பொருள்கள் சேர்த்துவோம். அதே போல் ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, நீங்கள் கேசரிங்கிற ஒரு இனிப்பு, கேசரி என்ற ஒரு இனிப்பு பண்டம் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கேசரிக்கு பவுடர் போடுவோம், கேசரிக்கு முந்திரி போடுவோம், கேசரிக்கு திராட்சை போடுவோம். இதெல்லாம் அடிட்டிவ்ஸ். சரிங்களா? நம்பர் 2 பாருங்கள், இன்றைக்கி பார்க்க போகிற வேர்டு ஃபேமிலி. நம்பர் 3 பாருங்கள், ஏஜ். ஏஜுங்கிறது ஒரு நவுனு, ஒரு பெயர் சொல். அதுக்கு தமிழ் அர்த்தம் வயது. கீழேயே பாருங்கள், அந்த ஏஜுங்கிறது ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐ ஆம் 17 years ஆஃப் ஏஜ். நான் 17 ஆண்டுகள் வயது உள்ளவன். ஐ ஆம் 17 years ஆஃப் போட்டு அப்புறம் ஏஜ் போடணும். சரிங்களா? அதை வேறு மாதிரி சொன்னால் ஐ ஆம் 17 years ஓல்டு. இது சாதாரணமாக நாம் சொல்கிறக்கூடியது தான். சரிங்களா? ஐ ஆம் 17 years ஆஃப் ஏஜ் அல்லது ஐ ஆம் 17 years ஓல்டு. அடுத்தது பாருங்கள், இன்னொரு உதாரணமும் இருக்குது ஏஜுங்கிற பெயர் சொல்லுங்க. சில்ட்ரன் ஸ்டார்ட் ஸ்கூல் அட் தி ஏஜ் ஆஃப் 5. குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் தங்கள் படிப்பை ஸ்டார்ட் ஆரம்பிக்கிறார்கள் எந்த வயதில்? அட் தி ஏஜ் ஆஃப் 5, 5 வயதில். நம்பர் 2 பாருங்கள், ஏஜ்டு. ஏஜ்டுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு பண்பு சொல். இதனுடைய பொருள் வயது முதிர்ந்த. இதுக்கு உதாரணம், ஐ ஹாவ் ஏஜ்டு பேரண்ட்ஸ். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 60 வயது 50க்கு மேலே போனாவே ஏஜ்டு தான், வயதான, முதிர்ந்த, வயதுள்ள. ஐ ஹாவ் ஏஜ்டு பேரண்ட்ஸ், முதிர்ந்த வயதுள்ள பெற்றோர்கள் எங்கள் வீட்டில் உள்ளனர். இதுக்கு தமிழ் அர்த்தம் வயதுள்ள. இன்னொரு அர்த்தம் பாருங்கள், அதான் வயதுள்ள. he has 2 children aged 7 and 9. அவருக்கு, ஹீனா அந்த நபருக்கு, அந்த ஆண் நபருக்கு 2 குழந்தைகள். எந்த வயதுள்ள? 7 மற்றும் 9 வயதுள்ள 2 குழந்தைகள் உள்ளனர். he has 2 children aged 7 and 9. ஆக வயது முதிர்ந்தன்னு அர்த்தம் இருக்குது, வயது உள்ளங்கிற அர்த்தமும் உண்டு ஏஜ்டுங்கிற பண்பு சொல்லுங்க. 3 ஏஜிங். இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ், வயதாகும். அதே அர்த்தம்தான், ஏஜ்டுக்கு என்ன அர்த்தமோ அதே தான், வார்த்தை தான், வார்த்தையும் ரெண்டும் ஒன்று தான், அட்ஜெக்டிவ் தான். பாருங்கள், he lives with his aging parents. அவர்
தன்னுடைய வயது ஆகிக்கிட்டு இருக்க. ஏஜிங்னா வயசு ஆகிக்கிட்டே இருக்குது வேகமாக. he lives, அவர் வாழ்கிறார், with his aging parents, வயது ஆகி கொண்டிருக்கும் பெற்றோர்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃபோர்த் வேர்டு பாருங்கள், ஏஜ்லெஸ். வயசே ஆகலப்பா, வயது இல்லாத, வயது ஆகாத, என்றும் இளமையோடு இருக்கிற. அதாவது அங்கே பாருங்கள், அதுக்கு அர்த்தம் ஏஜ்லெஸ், வயது ஆகாமல், என்றும் இளமையாக, என்றும் அழகு குறையாத. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் ஹேருக்கு டை அடிச்சுக்கிறாங்க. 50 வயசு 60 வயசு ஆகும்போது அந்த முடி வந்து வெள்ளையாகுமா, அந்த வெள்ளையை மறைக்கிறதுக்கு டை அடிச்சுக்கிறாங்க. முகத்தில் இருக்கிற சுருக்கம் போகிறதுக்கு ஒரு க்ரீமு போட்டுக்கிறாங்க, முகத்துக்கு போடுற ஒரு பவுடரு க்ரீம் எல்லாம். அப்போ இதெல்லாம் எதுக்கு? ஒரு நபர் தன்னுடைய வயதை அதாவது வயதாகாமல் இளமையாக இருக்குங்கிறத காட்டுறதுக்காக. சரி பாருங்கள், உதாரண வாக்கியம் பாருங்கள். வயதாகாமல், என்றும் இளமையாக, என்றும் அழகு குறையாத. இதுக்கு உதாரணம் பாருங்கள். த பியூட்டி ஆஃப் தாஜ்மஹால். தாஜ்மஹால் என்ற ஒரு கட்டிடம், அது கட்டப்பட்டு, அது 1630 கட்டப்பட்டது. அந்த கட்டிடம் இன்றும் அழகு குறையாமல் 500 ஆண்டு ஆயும் இன்னும் அழகு குறையாமல் இருக்குது அப்படியே. அப்போ த பியூட்டி ஆஃப் தாஜ்மஹால் இஸ் ஏஜ்லெஸ். தாஜ்மஹால் என்ற அந்த கட்டிடத்தின் அழகு இன்றும் இளமை குறையாமல், அழகு குறையாமல் உள்ளது. இதே அர்த்தம் இப்பெல்லாம் இருக்கிற நவநாகரீக மக்கள், அதாவது இந்த டை அடிச்சுக்கிற மக்கள், முகத்துக்கு முக சுருக்கம் வெளி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மேக்கப் போட்டுக்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் குறிப்பாக வந்து அந்த சினிமாவில் சினிமா ட்ராமாவில் ஆக்டிங் பண்ணுறாங்கள, அவங்களுக்கு இது ரொம்ப பொருந்தும். ஏன்னா அவங்கெல்லாம் ஏஜ்லெஸ் பீப்புள். அதை இப்படின்னு சொல்லலாம், தி சினி ஆக்டர்ஸ் ஆர் ஏஜ்லெஸ் பீப்புள். சினிமா நடிகர்கள் என்றும் இளமையாக இருப்பவர்கள், வயது ஆகாமல் இருப்பவர்கள். ஓகே மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.